7-8 வருஷம் ஆயிடுச்சு. இது சின்ன பொண்ணு, ஆனா இன்னும் அவளுடைய தாடி அந்த முகம் அப்படியே நிற்கும். அப்பாட்ட போனா, நான் ஜெயராம்பாடிக்கு இதில் இருந்து தட்சிணேஸ்வரத்துக்கு போகணும் பயமா, அது இங்கேருந்து 80 மைல் தூரம், அடியில காடு, நீ சின்ன பொண்ணு, அழகா வேற இருக்க, போகக்கூடாது. அப்பா அவருக்கு பைத்தியமா, நான் போய் வைத்தியம் பண்ணணும்ப்பா, அவரை விட்டுட்டு நான் பிரிஞ்சு இருக்க முடியாதப்பா. என்னம்மா சொல்ற, வேற வழி இல்லைப்பா. அடுத்த வீட்டுக்காரர்கள்லாம் போறாங்களா, நான் அவங்களோட சேர்ந்து போறேன்ப்பா. அம்மா அவங்க எல்லாம் வேகமா போயிடுவாங்க, நீ மெதுவாக நடந்து போவே, பரவாயில்ல நான் போயிடுறேன்ப்பா. அடுத்த வீட்டுக்காரங்க ஒரு 15 பேர், நம்ம சாரலை 13-14 வயசு பொண்ணு, மலர்ந்தும் மலராத பருவம் கல்விச்சு. அவங்க என்ன சொன்னாங்க, சாரலை நீ வேகமா வரணும், மெதுவா வந்தீங்கன்னா ராத்திரி 12 மணிக்கு உள்ள காட்டை தாண்ட முடியாது. 12 மணிக்கு அப்புறம் காட்டுக்குள்ளே இருந்தோம் அவ்வளவுதான். இந்த பொண்ணால நடக்க முடியாது, எல்லாம் ஓடிட்டாங்களா. ஒருத்த பொண்ணு தனியா நடந்தது, அழகான பொண்ணு, 12 வயசு, பொட்ட காடு, ராத்திரி 12 மணி, திருநெல்வேலி பயங்கரமா இருக்கேன் ஆளு, நீச்சை ஆளு பயங்கரமா இருக்கேன். வந்தானா பக்கத்துல வர அந்த பொண்ணை பார்க்கறான். இந்த பொண்ணு என்ன தெரியுமா சொல்லுது, அப்பா. அவன் அரண்டே, நம்மள அப்பான்னு கூப்பிடுது, பாதியாக ஆயிட்டானே, அவன் திருட வந்தானே. அப்பா உங்க மாப்பிள்ளைக்கு பைத்தியமா, எனக்கு எதுமா மாப்பிள்ளை, அவனுக்கு எப்படி இருக்கு, அப்பா உங்க மாப்பிள்ளைக்கு பைத்தியமா, நான் போய் அவரை பக்கத்துல இருக்கணுமா இல்லையா சொல்லுங்கப்பா. இந்த பொண்ணு என்ன அப்பான்னு கூப்பிடுது, யாரோ மாப்பிள்ளையா, எனக்கு எங்கடா மாப்பிள்ளை. இந்த முகத்தை பார்த்தானா கண்ணீர் வந்துருச்சு. எங்க அவனுக்கு மனசு இருக்குல்ல, வயிற்று சொல்லிட்டு தானே திருடான்டா, அழுக வந்துருச்சு. என்னம்மா சொல்றேன், இல்லப்பா எங்க வீட்டுக்காரரு 7 வருஷம் ஆச்சு அவரை நான் பார்த்து, அவர் தான்ப்பா உங்க மாப்பிள்ளை, அவர் அங்க இருக்காரு தட்சிணேஸ்வரத்துல, அவருக்கு பைத்தியம்னு சொல்றாங்க, நான் அவரை பார்க்க போறேன், என் கூட வந்தவங்க எல்லாம் முன்னால போயிட்டாங்க அப்பா, ராத்திரி நேரமா இங்க திருடர்கள்லாம் வருவாங்களாம் சொல்றாங்க, அப்பா நான் அவரை பார்க்காம இருக்கலாமா. அவனுக்கு கண்ணீர் வந்துருச்சு. இப்ப புரியுதா ஒரு அன்னையினுடைய திறமை. என்னம்மா நீ ஒண்ணு செய்யி, ராத்திரி 12 மணி இந்த காட்டு வழியை போகாதே, இங்க வீட்டுக்கு வா, ராத்திரி படுத்துக்கோ, காலையில நான் கொண்டு போய் மாப்பிள்ளைகிட்ட உன்னை சேர்க்கிறேன், அவன் திரும்பிட்டேன். அதுதான்மா அந்த அன்னையினுடைய சிறப்பு. ஒரு பெண் நினைத்தால் எதையும் சாதிக்கலாம், நினைத்தான். திருவள்ளுவர் அழகாக சொல்லுவார், என்ன சொல்லுவார், பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்கண்ணும் திண்மை உண்டாக. கூட்டிட்டு வந்தா வீட்டுல படுக்க வச்சுக்கலாம். நான் அந்த இடத்தை எல்லாம் பார்த்தேன். இவன் கம்பீரமா காவலுக்கு இருக்கிறான். ராத்திரி உடப்ப விட்டுருக்கு, உடப்பு திருட்டு. காலையில விழிச்சானா என்னமோ கஞ்சி கொடுத்தேன், அம்மா சாப்பிடுமா, சாப்பிடுதா, மாமா நான் வந்து உன்னை தட்சிணேஸ்வரத்துல இருந்தேன். கூட்டிக்கிட்டே போனானா பகவான் ராமகிருஷ்ணன் இருக்கிற ஒரு பெரிய கங்கை ஆறு ஓடுது. கங்கை கரையில 12 சிவன் லிங்கங்கள், ஒரு பக்கம் ராதாகாந்தர், ஒரு பக்கம் அம்பாள் பராசக்தி பவதாரிணி மாதா. பகவான் ராமகிருஷ்ணர் உட்கார்ந்து இருக்கிற இடம் ஒரு கட்டில ராமகிருஷ்ணர் உட்கார்ந்து இருக்காரு. 35 வயசு இருக்காங்க, கூடவே இருக்கும். இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்தானா, அம்மா நீ போம்மா, நான் எல்லாம் வரக்கூடாது. ஏன்ப்பா நீங்க வந்தா என்ன, இல்லம்மா நான் இன்னொரு முறை வரேம்மா, நீ நல்லா இருமா. எப்படி இருக்கு பாருங்க. அவன் திரும்பி போயிட்டானா இந்த பொண்ணு உள்ள வருது. அந்த கட்டில் பகவான் ராமகிருஷ்ணன் கட்டில உட்கார்ந்து இருக்க, திடீர்னு கொண்டாட்டி வருவான்னு தெரியாது. நேரம் போன சொல்லிட்ட வருவா தெரியல. பார்த்தாரா இந்த பொண்ணு சாரதை. ஆஹா சாரதை என்ன எப்படி இருக்கிற, காலில் விழுந்துட்டான். அந்த காலத்துல அப்படித்தான் பழக்கம். காலில் விழுந்துட்டான். காலில் விழுந்த உடனே இவர் என்னம்மா இப்படி இருக்காரு, இந்த கட்டில அப்படி இருக்காரு வச்சிட்டேன். அப்படி பார்க்கிறார், கருணை கொண்டு அந்த பொண்ணு இவரையே பார்க்க. இந்த ஆளுக்கு பைத்தியம்னு சொல்லிட்டாங்க,
முட்டா பயிர்கள் அவங்களுக்கு தான் பைத்தியம் கண்டுபிடிச்சிட்டார். எப்பவுமே ஆண்களுக்கு அறிவு அதிகம். சண்டைக்கு வராது. ஆமாமா, ஆண்களுக்கு அறிவு அதிகம், பெண்களுக்கு உணர்வு அதிகம். அறிவு தாமதமாத்தான் புரிஞ்சுக்கணும், உணர்வு உடனே புரிஞ்சுக்கணும். புரியுதா? ராமர் வந்து நிற்கிறார் எதிர்த்தாப்புல. மண்டோதரி பார்த்தா, மண்டோதரி யாரு? ராவனுடைய மிஸ்ஸஸ், ராவணன் பொண்டாட்டி. இப்படி பார்த்தாளா? ராவணன் சொன்னா, ஐயா வந்து இருக்கிறது ராமன் இல்லை ஐயா, கடவுள் நாராயணமூர்த்தி வந்திருக்காரு ஐயா. அவருடைய உணர்வு உடனே உணர்ந்து கொண்டது. இந்த ராவணனுக்கு மண்டை கிடையாது. எல்லாம் முடிஞ்சு இவன் தம்பி கும்பகர்ணனை இறந்து, இந்திரஜித்தை இறந்து, எல்லாம் போய் இவன் மட்டும் தனியா நிற்கிறான். அப்பத்தான் புத்தியில படுது, இந்த ராமன் கடவுள். எவ்வளவு லேட்டு! இனிமே புரிஞ்சு என்ன பண்றது? தலைமுடியெல்லாம் குட்டி போனதுக்கு அப்புறம் 4 சீப்பு கிடைச்சு என்ன பண்றது? எல்லாம் போச்சு.